திருங்கை நல்லூரணி கரைதனில் ஆளுகின்ற வேம்பரசில் ஆனோனே கேளும் இனி எங்களூர் செல்வமுடனே வளர கங்கை அணிந்தோன் மகனே கார் என்று ஒரு பெண் சித்தரால் போற்றி பாடப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு பெற்றிருக்கக்கூடியது நம்முடைய கிருங்கை மாநகரத்தினுடைய பெருமைக்கு சான்று. நல்லவும் தீயவும் அல்ல குவியினர் புல் இலை எருக்கமாயினும் கடவுள் பேனேன் என்றாங்கு மடவர் மெல்லியர் செலினும் கடவன் பாரி கைவன்மையே என்று பாரியினுடைய கைவன்மை பொருந்தி இருக்கக்கூடிய பரம்புமலை சாரலிலே இயற்கை எழிலோடு திகழக்கூடியது நம்முடைய கிருங்கை மாநகரத்தினுடைய மற்றொரு சிறப்பு. இந்த மாநகரத்திலே கோகுல கிருஷ்ணா யாதவா சேவா சங்கத்தினுடைய முப்பெரும் விழா மேலும் சிறப்பாக வெள்ளி விழாவாகவும் 25 ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்கிற அந்த சிறப்போடும் நிகழ்ந்து கொண்டிருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. மேடையிலே நிறைந்திருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். அத்துணை பேருடைய திருவடி தாமரைகளையும் போற்றி வணங்குகிறேன். பெருமதிப்பிற்குரிய எங்களுடைய தாய் மாமராகவே விளங்கிய செல்லையா மாமாவினுடைய அரும்புதல்வர் கங்காராமாச்சா இருக்கிறாங்க. ஆதர்ச புருஷராக விளங்கியவர் ஏகப்பட்ட இளைஞர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து நல்லெண்ணை காட்டி இருக்கக்கூடிய அரும்பெரும் ஞானியாக விளங்கிய மாமா அவர்களுடைய திருவடி தாமரைகளையும் இந்த நேரத்திலே நினைந்து போற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். வேறு எந்த மரபுக்கும் இல்லாத சிறப்பு இந்த யாதவ சமுதாயத்திற்கு உண்டு என்று நாங்கள் அடிக்கடி பேசி இருக்கிறார். அவனை நீ உன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார். சரி, இப்போ பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சாச்சு. ஆண்டாள் நாச்சியாருக்கு ஆண் துணையாக கண்ண பெருமான் கிடைத்து விட்டான். அவனோடு கொஞ்சி குலாவி காதல் மொழிகள் எல்லாம் பேசி நட்பு வளர்கிறது. இது காதலாக மாறுகிறது. இந்த காதலோடு வருகிற போது தோழி பெண்கள் எல்லாம் அவரை பார்த்து கேட்கிறார்கள், எங்களுக்கெல்லாம் காதலர்கள் இருக்கிறார்கள், உன்னுடைய காதலன் யார் என்று கேட்கிறார்கள். இந்த உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தான் ஆண்மகன். வைணவ சம்பிரதாயத்தில் சொல்ற போது புருஷோத்தமன் என்று சொல்லக்கூடியவன் நம்முடைய கண்ணபெருமான் மட்டும்தான். மற்றவர்கள் எல்லோருமே நாமெல்லாம் ஆயர்பாடி சிறுமிகள் தான், நாமெல்லாம் பெண் பிள்ளைகள் தான். அவனை காதலித்து திருமணம் செய்து கொள்கிற ஆன்மாவர்களாகத்தான் இருக்கிறோம். எல்லாம் சாதாரண ஆன்மாக்கள். அவன் பரமாத்மா. ஜீவாத்மாக்கள் எல்லாம் கலந்து சென்று பரமாத்மாவோடு ஐக்கியமாக வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் வைணவ சம்பிரதாயம் படைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த தோழி பெண்களிடம் சொல்லுகிறாள் ஆண்டாள், எனக்கும் ஒரு காதலன் இருக்கிறான், இந்த ஆயர்குல மணிவிளக்காக இருக்கக்கூடிய கண்ணபிரான் இருக்கிறான் என்று சொல்லுகிறாள். அப்படி சொல்லுகிற போது அவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய காதலனோடு பேசி இருக்கிறாயா, அந்தரங்கமாக அவனோடு மகிழ்ந்திருக்கிறாயா என்றெல்லாம் கேட்கிற பொழுது அவனுடைய முத்தச்சுவை எப்படி இருக்கும் என்று ஆண்டாள் நாச்சியாரை பார்த்து கேட்கிறார்கள். அவள் இளவயதிலேயா கன்னிப்பெண், வெட்கப்பட்டு கொள்ளுகிறாள். இருந்தாலும் அவளுக்கு ஆர்வம் மீதுடுகிறது. கண்ணனுடைய இதழ் என்ன நிறத்தில் இருக்கும், என்ன சுவையில் இருக்கும் என்று தெரிந்து கொள்வதற்காக யாரை பார்த்து கேட்கலாம்? கண்ணனுடைய இதழ் சுவையையும் அந்த இதழ் நறுமணத்தையும் யாரிடம் கேட்டால் கிடைக்கும் என்று பதில் கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிற போது ஒரு பாடல் பிறக்கிறது. நமக்கெல்லாம் அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடல் ஆண்டாள் நாச்சியார் கண்ணபிரானுடைய அந்த காதல் மொழிகளை பற்றி சொல்லக்கூடிய அருமையான பாடல். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, பொற்பவல செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுபுசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழி வெண்சங்கே என்று அந்த பாடலை ஏற்றி தருகிறார் ஆண்டாள் நாச்சியார். என்ன பொருள் என்று சொல்கிறேன். உன்னுடைய இதழ் சுவையை, உன்னுடைய லிப்லாக் சொல்றோம் இல்லையா, உதட்டு சுவையை எல்லோரும் என்னுடைய தோழிகள் கேட்கிறார்கள். நான் இதுவரை அனுபவித்தது இல்லை. கண்ணா, உன்னிடம் கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஆதலால் உன்னுடைய முதட்டோடு அடிக்கடி பொருந்தி பொருந்தி எடுக்கக்கூடிய உன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய பாஞ்சசன்யம் என்கின்ற அந்த சங்கினை பார்த்து கேட்கிறேன். உன்னுடைய இதழினுடைய சுவை கற்பூர வாசனையாக இருக்குமா, கமலம் என்று சொல்லக்கூடிய தாமரையினுடைய நறுமணமாக இருக்குமா என்று அந்த சங்கினை பார்த்து கேட்கிறேன் என்று தன்னுடைய காதல் மொழிகளை ஆண்டாள் நாச்சியார் சொன்னதாக அந்த பாடல் நமக்கு விளக்கம் தருகிறது. சிறப்புகளையும் சொல்லி அவர்களை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி
அத்தகைய அரிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கோகுலகிருஷ்ணா யாதவ சேவா சங்கத்தினுடைய அத்தனை உறுப்பினர் பெருமக்களையும் தலைவர் பெருமக்களையும் வணங்கி என்னுடைய வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.